ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேலியோ பன்னீர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 இன்க்ரீடியண்ட்டு தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பன்னீர் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது 1/2 கப்பு கோகோனட் துருவினது, 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 அல்லது 3 வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா அடிச்சிடுங்க. பீட் பண்ணிவிட்டு அந்த 1/2 கப்பு 1/2 கப்பு தேங்காயும் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் நம்ம பன்னீரை துருவின பன்னீர் அல்லது நீங்கள் கையிலேயே உடச்சி கூட விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர் பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நமக்கு நல்ல ஒரு பன்னீர் இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. அதை இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம இட்லி ட்ரேயில் அந்த தட்டில் நெய் அல்லது எண்ணெய் தடித்து ஒரு கரண்டி அளவுக்கு விடுங்க. நிறைய போட வேணாம், ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எடுத்து அந்த தட்டில் விட்டுட்டு அப்புறம் அந்த கரண்டிலேயே டேப் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப அமுத்த வேண்டியதில்லை. அதே மாதிரி நிறையாவும் மாவு போடாதீங்க. அளவாக ஒரு சின்ன கரண்டி அளவு போட்டாலே போதும், நமக்கு கரெக்டான சைஸில் கிடைக்கும். இப்போ நான் எலக்ட்ரிக் குக்கரில் 10 நிமிஷம் அதை ஸ்டீமில் வேக வைக்க போகிறேன். நான் எதுவும் வெயிட்டெல்லாம் போடலை. உங்களுடைய இட்லி எவ்வளோ பன்னீர் இட்லி எவ்வளோ ஊற்றிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. திறந்து கூட பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸில் வெந்துருச்சுனாலும் நிறுத்திடலாம். நீங்கள் கம்மியாக விட்டுருந்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான பன்னீர் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப நல்ல சத்தானதும் சுவையானதும் கூட. நீங்கள் டயட்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி இட்லி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு 1 அல்லது 2 சாப்பிட்டிங்கன்னா கூட பசி தெரியாது, ரொம்ப நேரம் தாங்கும். இதுக்கு நீங்கள் சட்னி, சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.